ஆதி கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசிச்சாங்க? நம்மளுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் சுருக்கமாகிய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பார்க்கலாம். தி அப்போஸ்டல்ஸ் கிரீட், அதாவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் இல்ல கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீட்னா ஐ பிலீவ் அப்படின்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் எங்களுடைய விசுவாசம். இதற்கு மாறா எந்த விசுவாசம் வந்தாலும் அது கள்ள உபதேசமும் கள்ள விசுவாசமே. நான் உங்களுக்காண்டி இப்போ அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடம் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இதுவே கிறிஸ்தவ விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் இதற்கு மாறாகவும் எதிர்மறையாகவும் இருந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. மனம் திரும்பி உண்மையான விசுவாசத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை விசுவாச பிரமாணத்தை கொண்டு அடிச்சு நொறுக்குங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.